இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸோட தாங்க வந்திருக்கேன். எந்த கம்பெனினா இந்தியன் ஹப் கம்பெனி. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸில் எல்லா அனலைஸும் பார்ப்போம். ஸோ கம்பெனி பற்றி, ஃபண்டமெண்டல் அனலைஸ் பற்றி, டெக்னிக்கல் அனலைஸ் பற்றி, அண்ட் நியூஸ் பற்றி. ஸோ ஒன்று எதுக்காகன்னு சொல்லிட்டு நான் பாயிண்டில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1926 இருக்குது. கிட்டத்தட்ட 98 வருஷங்க. ஸோ ஒரு கம்பெனி 98 வருஷமாக இருக்காங்க ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்களால வந்து சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதால் தான் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த கம்பெனி இஸ் வெரி குட் கம்பெனி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஓவரால் மார்க்கெட் இந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 3000 கோடி மேலே வச்சுருக்காங்க. மெயினாக இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை, இரிகேஷன் அண்ட் சீவேஜ் சிஸ்டம் இதுக்காக பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைப்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து எது கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் முனிசிபல் பாடி ரிலேட்டடாகவும் இருக்குது. ஸோ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இவங்க வந்து பைப் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. என்ன குட் நியூஸ் வந்தது இன்னைக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. எவ்வளோ கோடினா 859 crores ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்ததால் இந்த கம்பெனி 14% இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் பூஸ்ட் ஆகி இறங்குச்சு. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸில், ஃபண்டமெண்டல் அனலைஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ எல்லா கம்பெனிக்கும் ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸ்ன்னு இருக்கும். ஸோ நான் சில டேட்டாஸ் இங்கே வச்சுருக்கேன். அந்த டேட்டாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக குவார்ட்டர்லி 1 ரிசல்ட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ அதை எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா June 2023 to June 2024 பார்ப்பாங்க. ஸோ சேல்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EPAT 99% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 260%. ஸோ விச் மீன்ஸ் போன இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கோடி தான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 31 கோடி வந்து இந்த கம்பெனி லாபத்தை ஈட்டியிருக்காங்க. அதால் இவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கு. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 265% ஏறி இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ அதால் இந்த கம்பெனி நல்லா வந்து மூவ் ஆன் ரேலி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 52 வீக்கை இன்னைக்கு பிரேக் பண்ணி தான் அந்த 14% அட்டைன் பண்ணுச்சு. இது எல்லாமே நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் 1 year 1 day டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸில் ஒரு விஷயம் பண்ணுவோம். சப்போஸ் இந்த ஸ்டாக் உங்கள் முன்னாடியே உங்கள் கண்ணில் பட்டு 1 year முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ஸ்டாக்கில் அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்குன்றத ஒரு தோராயமாக பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 148% ரிட்டர்ன் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸ்டோ ரெக்கவரிங்கோ போனீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் கண்டிப்பாக கிடைக்காது. எல்லா ஸ்டாக்குமே நடக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஸோ நல்ல ஸ்டாக், ஸோ நல்ல கம்பெனி, இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் டோட்டலாகவே. ஸோ எல்லாமே நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்டாக் வந்து ஒரு ரேலின்றதே எடுப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து 52 வீக் ஐஏ ஒரு வருஷத்தோட ஐஏ வந்து இந்த ஸ்டாக் ரிசல்ட் வந்தோடனே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஒரு ஹியூஜ் கேப் அப் ஓப்பனிங்கில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக கேண்டில் வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ என் கெஸ் படி இந்த கேண்டில் வந்து மறுபடியும் வந்து ஒரு கரெக்ஷன்னா ஸ்டாக் வந்து கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் வந்து 640க்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டலாகவும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, டெக்னிக்கலாகவும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நான் கொடுக்குறதால இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ரிவ்யூ பாருங்கள், எல்லாமே கூகுளில் ரெடிலி அவைலபிள். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றது டோட்டலாக நம்ம சேனலில் பார்த்தாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நியூஸு அண்ட் தென் கம்பெனி இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கம்பெனி ஸ்ட்ரக்சரு, அவங்களோட வரவு செலவு என்ன, அதுக்கப்புறம் அவங்க ப்ரைஸ் ஆக்ஷனில் எவ்வளோ இருக்காங்கன்றது தான் நம்ம கான்செப்டாகவே சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.